அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தமது எக்ஸ் தள பதிவில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சோழ பேரரசின் புகழ்பெற்ற மன்னரும் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவருமான மாமன்னன் ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழன் அவர்களின் பிறந்த நாளினை ஆடி திருவாதிரை நாளினை கொண்டாடுவதில் பெருமிதம் அடைவோம் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். படைத்திறனில் மாபெரும் முன்னோடியாக, வீரத்தில் அரிமாவாக, கட்டடக்கலையில் வியத்தகு கலைஞனாக, சமூக சமத்துவத்தில் புரட்சியாளனாக விளங்கிய மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பெருமைகளையும் அவர் செய்த சாதனைகளையும் உலகிற்கு பறைசாற்றும் நாளாக ஆடி திருவாதிரை நாளினை கொண்டாடி மகிழ்கிறோம் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ் மக்களை ஒரே கொடியின் கீழ் ஆண்ட மாமன்னன் ராஜேந்திர சோழன் கப்பல் தயாரித்து பன்னாட்டு வணிகத்திற்கு வழிவகுத்த பெருமைக்குரியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீர் மேலாண்மையில் பெரும் கவனம் செலுத்தியதோடு மக்களை சுதந்திரமாகவும் அமைதியாகவும் வாழ வைத்தவர் என்றும், மாமன்னன் ராஜேந்திர சோழன் காலத்தில் வணிக வளர்ச்சி சிறப்புடன் இருந்தது என்றும், அவரது ஆட்சி காலத்தில் பெண்கள் அதிகாரிகளாக இருந்தார்கள் என்றும், பெண்களுக்கு நில உடைமை இருந்ததையும் எண்ணி மிகவும் பெருமை அடைவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். தஞ்சையில் மிகப்பெரிய இராணுவத்தை தன்னகத்தே கொண்டிருந்த ராஜேந்திர சோழன் விவசாய பூமியாக இருந்த தஞ்சையில் விவசாயத்திற்கு எந்தவித இடையூறுகளும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் கொள்ளிடக்கரையாக விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரத்தை தேர்ந்தெடுத்து அங்கு புதிய தலைநகரை உருவாக்கி அதன் மையத்தில் தஞ்சை பெரிய கோவிலை போன்றே அதே சிறப்பு வாய்ந்த பெருவுடையார் கோவிலையும் கட்டியுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். ராஜேந்திர சோழன் தனது படைகளை கங்கை வரை அனுப்பி அங்கிருந்த மன்னர்களை வென்று அப்பகுதியிலிருந்து கங்கை நீரை எடுத்து வந்து கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையாருக்கு அபிஷேகம் செய்து கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்தினார் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இது 1000 ஆண்டுகளை கடந்தும் வரலாற்று பொக்கிஷமாக, கட்டிடக்கலைக்கு சான்றாக, யுனெஸ்கோவின் புராதன சின்னமாக இப்போது விளங்குவதாக புரட்சித்தாய் சின்னம்மா தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலகிலேயே மிகச்சிறந்த கடற்படையை முதலில் உருவாக்கிய மாமன்னர் ராஜேந்திர சோழன் வடதிசையில் கங்கை பகுதியையும், தென் திசையில் இலங்கையையும், மேற்கு திசையில் கேரளாவையும், கிழக்கு திசையில் கடாரத்தையும் தனது ஆளுமையின் கீழ் கொண்டு வந்து இந்திய துணைக்கண்டத்திலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பேரரசராக விளங்கினார் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நிர்வாகம், திட்டமிடல், ஆட்சித்திறன் ஆகியவற்றின் மூலம் பொற்கால ஆட்சி வழங்கிய ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை நாளில் அவர்தம் வரலாற்றை நினைவில் கொள்வோம் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில்தான் ராஜேந்திர சோழனின் பிறந்த மாதம் ஆடி திருவாதிரை என்பது உறுதியானதை இந்நாளில் தெரிவிப்பதை பெருமிதம் அடைகிறேன் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். அதாவது ராஜேந்திர சோழனின் பிறந்த நட்சத்திரம் 2014 முன்பு வரை தவறுதலாக மார்கழி திருவாதிரை என்றே கொண்டாடப்பட்டு வந்தது. இதனை அறிந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசு குடவாயில் திரு பாலசுப்ரமணியம், முனைவர் திரு இல தியாகராஜன் மற்றும் பொறியாளர் கோமுகன் ஆகியோர் அடங்கிய குழுவை அமைத்து ஆய்வு செய்தது. அதன் பிறகு மேல்பாடி சோழேந்திர சிங்க ஈஸ்வரமுடையார் கோவிலில் உள்ள கல்வெட்டு மற்றும் திருவாரூர் கல்வெட்டு ஆகியவற்றில் மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்தது ஆடி மாத திருவாதிரைதான் என உறுதியான வரலாற்று ஆய்வுகளின் அடிப்படையில் 2014 ஆண்டு முதல் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் ஆடி திருவாதிரையாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை பெருமிதத்துடன் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். அதேபோன்று கிட்டத்தட்ட 85 ஆண்டுகளுக்கு பிறகு 2016 ஆண்டு கங்கை கொண்ட சோழபுரம் ஆலயத்திற்கு குடமுழுக்கு விழா நடைபெற்றதையும் இந்நாளில் எண்ணி பெருமிதம் அடைவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். மேலும் தூத்துக்குடிக்கு நேரில் வந்து 452 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்து 4900 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்த
நமது இந்திய பிரதமர் அவர்கள் அதனைத் தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறுகின்ற நம் பெருமைமிகு மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவில் நேரில் வந்து கலந்து கொண்டது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் வரலாற்று சிறப்புகள் நாட்டில் உள்ள அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளதை எண்ணி பெருமிதம் அடைவதாக புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். தமிழனின் வீரத்தை கடல் கடந்து மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா, ஜாவா வரை நிலைநாட்டிய தமிழ் பெருவேந்தன் ராஜேந்திர சோழனின் வரலாற்று சான்றுகளை போற்றி பாதுகாத்திடுவோம் என்றும் தெற்காசியாவை கட்டியாண்ட தமிழர்களின் வரலாற்றை அனைவருக்கும் கொண்டு சேர்த்திடுவோம் என்றும் இந்நாளில் உறுதி ஏற்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை நாளினை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் என்றும் தமது அறிக்கையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார்.